இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுவதற்கு அப்ளை பண்ணால் அதிகமானவர்கள் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது. அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் கார்டில் பார்த்திங்கன்னா முகவரி மாற்றம் திருத்தத்துக்கு விண்ணப்பித்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஆதார் ஆவணங்களையே ஏற்க மறுத்து மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுவதால் பொதுமக்கள் வந்து குழப்பம் அடைந்துள்ளனர். பேன் அட்டையில் உள்ள பெயர் அடிப்படையில் ஆதாரில் மாற்றம் செய்தல் வங்கி கணக்கு வருங்கால வைப்பு நிதி கணக்குடன் ஒத்துப்போகாமல் சிக்கல்கள் எழுகிறது. அதே போல் ஆதாரில் முகவரி மாற்றம் செய்வதும் சமீப காலமாக மிகவும் கடினமாக இருந்து வருகிறது. குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம் செய்ய அதற்கான ஆதார் ஆவணங்களை உள்ளீடு செய்தால் அதிகபட்சம் 1 மாதத்திற்குள் மாற்றம் நிகழ்கிறது. ஆனால் ஆதாரில் முகவரி மாற்றம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அடையாள ஆவணம் மற்றும் முகவரிக்கான ஆவணங்களை உள்ளீடு செய்தால் விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஆதார் ஆணையம் பார்த்திங்கன்னா அடையாள ஆவணமாக 27 ஆவணங்களை குறிப்பிடுகிறது. அதில் பாஸ்போர்ட், பேன் கார்டு, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, மத்திய மாநில அரசுகள் வழங்கிய அடையாள அட்டை உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. ஆதார் அட்ரஸ் மாற்றுவதற்கு முகவரிக்கான ஆதாரமாக 25 ஆவணங்களை குறிப்பிட்டுள்ளது. இதில் கூடுதலாக மக்கள் பிரதிநிதிகள், குரூப் ஏ பிரிவு தாசில்தார், குரூப் பி பிரிவு அரசு பதிவு பெற்ற அதிகாரிகள், எரிவாயு இணைப்பு கட்டண ரசீது உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி நீங்கள் ஆதார் அட்டையில் முகவரி மாற்றம் செய்வதற்கு விண்ணப்பிக்கலாம். அரசு இ-சேவை மையங்கள், வங்கிகள், அஞ்சலகங்கள் மூலம் ஆதார் அட்டையில் தற்போது திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஆதார் கார்டில் வந்து முகவரி மாற்றம் செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் அப்லோட் செய்யும்போது சரியான முகவரி இருக்கும் ஆவணங்களை அப்லோட் செய்ய வேண்டும். இல்லைனா வந்து ரிஜெக்ட் ஆகிடும். நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போதே டாக்குமெண்ட் நல்லா கிளியராக இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க 25 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதை பயன்படுத்தி தான் ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும். 50 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 to 45 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வச்சு மிஸ்டேக்காக அப்டேட் பண்ணியிருந்தாலும் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அதில் கரெக்டாக இல்லைனாலும் கண்டிப்பாக அது ரிஜெக்ட் ஆகிடும். ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டில் உங்களோட நேமும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உடனடியாக அப்ரூவல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.